இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் விரைவில் காங்கிரஸ் தவேக கூட்டணி அமையும். தமிழக அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. புதுச்சேரியில் தீப்பற்றி எரிந்த மதுபான கடை கொட்டகை, அலறி அடித்துக் கொண்டு ஓடிய குடிமகன்கள். தொடங்கியது பிபிஎல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர். முதல் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி அபார வெற்றி. முதல்வர் விஜய் ஆளுநரோடு இணக்கமாக இருக்க விரும்புகிறார் என்றும், புதுச்சேரியில் விரைவில் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழக கூட்டணி அமையும் என அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்துள்ளார். சுமார் 55 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக ஆட்சியில் காங்கிரஸ் கட்சி பங்கு வகித்துள்ள நிலையில், தமிழக அமைச்சர்களான ராஜேஷ்குமார் மற்றும் விஸ்வநாதனுக்கு புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி சார்பில் பாராட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி காங்கிரஸ் கமிட்டி தலைவர் வைத்திலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் திரளாக பங்கேற்றனர். விழாவில் பங்கேற்ற தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் விஸ்வநாதன் செய்தியாளர்களிடம் கூறுகையில், புதுச்சேரியில் விரைவில் காங்கிரஸ் மற்றும் தமிழக வெற்றிக் கழகம் இடையே கூட்டணி அமையும் என்ற நம்பிக்கையை தெரிவித்தார். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் பல தொண்டர்கள் தவேகவுடன் கூட்டணி அமைக்க விரும்புவதாகவும், விரைவில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் நிர்வாகிகளை முதல்வர் விஜயை சந்திக்க அழைத்து சென்று பேச்சுவார்த்தை நடத்த ஏற்பாடு செய்யப்படும் என்றும் கூறினார். மேலும் ஆளுநருடன் மோதல் போக்கை விஜய் தலைமையிலான தமிழக அரசு கடைபிடிக்க விரும்பவில்லை என்றும், தமிழகத்தில் ஆளுநருக்கும் முதல்வருக்கும் இடையே ஆழமான புரிதல் நிலவி வருவதாகவும் தெரிவித்தார். தமிழக நலனுக்காக இருவரும் இணக்கத்துடன் செயல்பட்டு வருவதாகவும், ஆளுநருடன் தொடர்ந்து சுமூகமான பேச்சுவார்த்தை நடைபெற்று வருவதாகவும் கூறினார். பல்கலைக்கழகங்களில் காலியாக உள்ள துணைவேந்தர் பணியிடங்கள் தொடர்பாக எழுப்பப்பட்ட கேள்விக்கு விரைவில் துணைவேந்தர்கள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் விஸ்வநாதன் தெரிவித்தார். இதையடுத்து விஜய் தலைமையிலான தமிழக வெற்றிக் கழக அரசு பாஜகவுடன் இணக்கமாக செயல்படுகிறதா என்ற செய்தியாளர்களின் கேள்விக்கு அமைச்சர் விஸ்வநாதன் பதிலளிக்காமல் அங்கிருந்து புறப்பட்டு சென்றார். கண்டிப்பா முடிவு செய்வோம். எல்லா புதுச்சேரி மாநிலத்தில் இருக்கிற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள், தொண்டர்கள் எல்லோரும் தளபதி விஜயை மனசார நேசிக்கிறார்கள், அன்பாக பாராட்டுகிறார்கள். இந்த நேசிப்பும் பாராட்டும் அது ஒரு வெற்றி உறவுக்காக கை கொடுக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. விரைவில் அது சம்பந்தமாக மிகப்பெரிய சந்திப்புகள் நடைபெறும். நான் கூட மாநில தலைவர்களை அழைத்திருக்கிறேன். முதல்வரை சந்திக்க நாங்கள் அழைப்பு விடுத்திருக்கிறோம். புதுவை மாநில தலைவர்கள் வருகிற பொழுது முதல்வரோடு சந்தித்து பேசுவார். முதல்வரை சந்தித்து பேசுகிற பொழுது புதுவை மாநிலத்தில் இருக்கிற அரசியல் பிரச்சனைகள், அரசாங்கம் சார்ந்த பிரச்சனைகள், கொள்கை சார்ந்த பிரச்சனைகள், மற்ற முடிவுகள் எல்லாம் அவர்கள் நிச்சயம். ஆளுநர் தலையீடு, கடந்த திமுக ஆட்சியில் இல்லாத அளவுக்கு ஆளுநர் தலையீடு, வைகை அணையை சுத்தம் செய்வோம். அதே போல இந்த பல்கலைக்கழக இந்த நியமனத்தில் ஆளுநர் தலையீடு அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி அன்புமணி ராமதாஸ் கூட தற்போது கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. சார், ஒரு விஷயம் சார், கடந்த காலத்தில் ஆளுநரோடு மோதல் போக்கை தமிழக முதலமைச்சர் திரு சி. ஜோசப் விஜய் சார் அவர்கள் தலைமையில் நாங்கள் மோதல் போக்கை கடைபிடிக்க விரும்பவில்லை. மாறாக மாண்புமிகு முதலமைச்சரும் மாண்புமிகு தமிழக கவர்னர் அவர்களும் மிக ஆழமான புரிதல் வெற்றி கூட்டணியை அமைத்திருக்கிறோம். ஆக இந்த கூட்டணி என்பது தமிழக மண் சார்ந்த, தமிழக நலன் சார்ந்த, தமிழக மக்களின் உரிமை சார்ந்த, தமிழக மக்களின் சுய சார்பு சார்ந்த அட்டானமி பாதுகாப்பதற்காக தமிழக முதலமைச்சர் எந்த முடிவையும் எடுப்பதற்கு காத்துக் கொண்டிருக்கிறார். 6 அணிகள் பங்கேற்கும் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி தொடங்கியது. ஜூலை 26 வரை நடைபெறும் போட்டியில் புதுச்சேரியை சேர்ந்த வீரர்கள் மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் 80க்கும் மேற்பட்ட பிரபல வீரர்கள் பங்கேற்கிறார்கள். முதல் போட்டியில் மாஹே அணியை வில்லியனூர் அணி தோற்கடித்தது. IPL எனப்படும் இந்தியன் பிரீமியர் லீக் போல புதுச்சேரி மாநிலத்தின் பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கடந்த 2 வருடமாக நடத்தப்பட்டு வருகிறது. 3வது வருடமாக பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் போட்டி இன்று தொடங்கியது. புதுச்சேரியில் உள்ள துத்திப்பொட்டு கிரிக்கெட் மைதானத்தில் நடைபெறும் போட்டியில் 6 அணிகள் பங்கேற்கின்றன. புதுச்சேரியை சேர்ந்த வில்லியனூர், ஒயிட் டவுன், மாஹே, ஏனாம், ஊசுடு, காரைக்கால் உள்ளிட்ட அணிகள் பங்கேற்கும் போட்டிகளில் தேசிய அளவில் சிறப்பாக செயல்பட்ட 80க்கும் மேற்பட்ட வீரர்கள் இந்த அணியின் சார்பில் விளையாட உள்ளனர். ஜூலை 7ஆம் தேதி தொடங்கிய PPL ஆட்டத்தின் முதல் போட்டியில் வில்லியனூர் அணியும் மாஹே அணியும் பலப்பரீட்சை நடத்தின.
அதில் முதலில் பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி 199 ரன்கள் 20 ஓவர்களில் எடுத்தது. அடுத்து விளையாடிய மாஹே அணி 20 ஓவர்களில் 7 விக்கெட் இழந்து 149 ரன்கள் மட்டுமே எடுத்தது. இந்த நிலையில் 50 ரன்கள் வித்தியாசத்தில் வில்லியனூர் அணி அபார வெற்றி பெற்றது. இரண்டாம் நாள் நடைபெறும் போட்டியில் ஊசுடு மற்றும் காரைக்கால் ஆகியவை பலப்பரீட்சை நடத்துகின்றன. ஜூலை 26ஆம் தேதி வரை நடைபெறும் PPL ஆட்டத்தில் 34 போட்டிகள் நடைபெற உள்ளன. புள்ளிப்பட்டியலில் 4 இடங்களில் பங்கு பெறும் அணி பிளே ஆஃப் சுற்றுக்கு முன்னேறும். 2024ஆம் ஆண்டு தொடங்கிய பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் முதல் சீசனில் மாஹே அணியும் 2வது சீசனில் வில்லியனூர் அணியும் கோப்பையை கைப்பற்றிய நிலையில் இந்த சீசனில் யார் வெற்றி பெறுவார் என்கிற எதிர்பார்ப்பு புதுச்சேரி கிரிக்கெட் ரசிகர்களிடையே நிலவுகிறது. புதுச்சேரியில் தனியார் மதுபான கடையில் மது அருந்துவதற்காக அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகை தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி பாகூர் அடுத்த சோரியாங்குப்பம் தென்பெண்ணை ஆற்றங்கரையில் உள்ள மூங்கில் புதர் நேற்று மாலை திடீரென தீப்பிடித்து எரிந்தது. தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைத்தனர். இந்த நிலையில் இரவு அங்குள்ள தனியார் மதுபான கடையின் பின்புறம் மது அருந்த அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகை திடீரென தீப்பிடித்து எரிந்துள்ளது. அப்போது அங்கு மது குடித்துக் கொண்டிருந்த குடிமகன்கள் அலறி எடுத்து ஓட்டம் பிடித்தனர். தகவல் அறிந்த பாகூர் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று தீயை அணைக்கும் முயற்சியில் ஈடுபட்டனர். காற்று வேகமாக வீசியதால் தீ மளமளவென பரவி கொழுந்துவிட்டு எரிந்தது. இதையடுத்து வில்லியனூர் தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த வாகனம் சம்பவ இடத்திற்கு வரவழைக்கப்பட்டது. 10க்கும் மேற்பட்ட வீரர்கள் 2 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த விபத்தில் கொட்டகை மற்றும் அதன் உள்ளே இருந்த மேஜைகள், நாற்காலிகள் உள்ளிட்ட பொருட்கள் எரிந்து சாம்பலானது. தீ விபத்தின் போது சிதறி ஓடிய குடிமகன்களின் போதை தலைக்கேறியவர்கள் தங்களது மொபைல் போனில் தீ விபத்தை படம் பிடிக்க துவங்கினர். போலீசார் அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தனர். தீ விபத்து குறித்து போலீசார் விசாரித்து வருகின்றனர். அமைச்சரவை அமைக்காததால் புதுச்சேரியை காப்பாற்றுவது கடினம். அரசை சாடிய தமிழக வெற்றிக் கழக நிர்வாகி பிரகாஷ் குமார். தமிழக வெற்றிக் கழகத்தின் நிர்வாகியும் முத்தியால்பேட்டை தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான பிரகாஷ் குமார் சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியில் கட்டப்பட்டுள்ள நவீன உடற்பயிற்சி மையம் மற்றும் உள்விளையாட்டு ஷட்டில் அரங்கை நியமன முறையில் ஒதுக்க முயற்சி நடைபெறுவதாக குற்றம் சாட்டி அதை தடுத்து வெளிப்படையான மின் ஏலம் மூலம் மட்டுமே ஒதுக்க நடவடிக்கை எடுக்க கோரி துணைநிலை ஆளுநரை சந்தித்து மனு அளித்தார். மனுவில் ரூபாய் 1 கோடி மதிப்பீட்டில் கட்டப்பட்ட இந்த பொது சொத்து பல மாதங்களாக பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு திறக்கப்படாமல் பூட்டியே இருப்பதாகவும் மின் ஏலம் நடத்த வேண்டிய நிலையில் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நியமன முறையில் ஒரு குறிப்பிட்ட குழுவிற்கு ஒதுக்க முயற்சி நடைபெறுவதாகவும் இது வெளிப்படைத்தன்மை மற்றும் நல்லாட்சிக்கு எதிரானது என்றும் தெரிவித்துள்ளார். உடனடியாக மின் ஏலம் நடத்தி கால தாமதம் குறித்து விசாரணை நடத்தி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரகாஷ்குமார், புதுச்சேரியில் இன்னும் அமைச்சரவை அமைக்கப்படாததால் நிர்வாகம் முடங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார். தற்போது அதிகாரம் யாரிடம் உள்ளதோ அவர்களிடமே இந்த மனுவை வழங்கியுள்ளதாக தெரிவித்த அவர், அமைச்சரவை அமைக்காமல் இந்த நிலை நீடித்தால் புதுச்சேரியை காப்பாற்றுவது மிகவும் கடினம். மக்கள் நலன் கருதி அரசு உடனடியாக அமைச்சரவையை அமைத்து நிர்வாகத்தை சீர்படுத்த வேண்டும் என்று அரசை கடுமையாக விமர்சித்தார். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம் சேல் சென்டர் இருக்கு. சம்மர் டென்ஷன் எதுக்கு? தனம்ல ஏசி வாங்கி சம்மரை சில் பண்ணுங்க. தனம் சேல் சென்டர், காமராஜ் சாலை, பாண்டிச்சேரி. செய்திகள் தொடர்கின்றன. தட்சிணாமூர்த்தி நகர், செல்வா நகர் பகுதியில் தேங்கிய மழைநீர் அகற்றுவது தொடர்பாக MLA அழகானந்தம் ஆய்வு செய்தார். கதிர்காமம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தட்சிணாமூர்த்தி நகர் மற்றும் செல்வா நகர் பகுதிகளில் நீண்ட நாட்களாக தேங்கி நிற்கும் மழைநீரை வெளியேற்றுவது தொடர்பாக தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் SS அழகு என்கிற அழகானந்தம் நேரில் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள், குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் மற்றும் புதுச்சேரி பொதுப்பணித்துறையின் நீர்ப்பாசன பிரிவு உயர் அதிகாரிகளுடன் இணைந்து நிலைமையை பார்வையிட்டு மழைநீர் தேங்குவதற்கான காரணங்கள் குறித்து ஆய்வு செய்தார்.
பொதுமக்களின் சிரமங்களை கருத்தில் கொண்டு தேங்கியுள்ள மழைநீரை விரைவாக வெளியேற்றவும் நிரந்தர தீர்வு காண தேவையான நடவடிக்கைகளை சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். இந்த ஆய்வின் போது பொதுப்பணித்துறை அதிகாரிகள், குடியிருப்போர் நலசங்க நிர்வாகிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். திருநள்ளாறு தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவித்தார் புதுச்சேரி அமைச்சர் GNS ராஜசேகரன். புதுச்சேரி சட்டப்பேரவை தேர்தலில் திருநள்ளாறு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளராக போட்டியிட்டு காரைக்கால் மாவட்டத்திலேயே அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி அமைச்சருமான GNS ராஜசேகரன் தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் இன்று பங்கேற்றார். செல்லூர் மாதா கோவில் தெரு, கன்னி கோவில் தெரு, சாலியர் தெரு, அகலங்கண்ணு மேலத்தெரு உள்ளிட்ட பகுதிகளில் திறந்தவெளி வாகனத்தில் சென்றும் பொதுமக்களை நேரில் சந்தித்தும் அமைச்சர் நன்றி தெரிவித்தார். அப்போது அமைச்சர் GNS ராஜசேகரனுக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் மாலை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் பட்டாசு வெடித்தும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பொதுமக்களிடம் இருந்து பல்வேறு கோரிக்கைகள் மற்றும் குறைகளை கேட்டறிந்த அமைச்சர் அவற்றை விரைவாக பரிசீலித்து நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று உறுதியளித்தார். இந்த நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், பாஜக நிர்வாகிகள், தொண்டர்கள் மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர். தேர்தலில் மகத்தான வெற்றி. வீடு வீடாக சென்று மக்களுக்கு சால்வை அணிவித்து லட்சிய ஜனநாயக கட்சி தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நன்றி தெரிவித்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் காமராஜர் நகர் தொகுதியில் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்த தொகுதி மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜ் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் நிகழ்வில் பங்கேற்றார். முதற்கட்டமாக சாரம் பகுதியில் உள்ள ஸ்ரீ முத்து விநாயகர், சுப்பிரமணிய சுவாமி மற்றும் ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் தேவஸ்தானங்களில் சுவாமி தரிசனம் செய்து சிறப்பு வழிபாடு நடத்தினார். இதனைத் தொடர்ந்து பழைய சாரம் உள்ளிட்ட பகுதிகளில் வீடு வீடாக சென்று பொதுமக்களுக்கு சால்வை அணிவித்து சர்க்கரை மற்றும் நாட்டு சர்க்கரை வழங்கி தமக்கு அளித்த மகத்தான ஆதரவிற்காக நன்றியை தெரிவித்தார். மேலும் மக்களை நேரில் சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டறிந்து அவற்றுக்கு விரைவான நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தார். இந்த நிகழ்வில் முதலியார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் செயலாளர் ரவி ராஜாராம், காமராஜர் நகர் தொகுதி தலைவர் கோகுல் கண்ணன், ரெயின்போ நகர் தொகுதி பொறுப்பாளர் NR சுரேஷ் மற்றும் பூத் தலைவர்கள் சுகுமாரன், சுவாமிநாதன், கோபி, ரமேஷ், முருகானந்தம், அஜய், வரதராஜன் உள்ளிட்டோர் உடனிருந்தனர். சின்னப்பட்டானூரில் சாலை, குடிநீர் வசதி கோரி பொதுமக்கள் மனு. ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் நேரில் ஆய்வு செய்தார். விழுப்புரம் மாவட்டம் வானூர் வட்டம் திருச்சிற்றம்பலம் ஊராட்சிக்குட்பட்ட சின்னப்பட்டானூர் பகுதியில் சாலை வசதி மற்றும் குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தருமாறு அப்பகுதி பொதுமக்கள் திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசனிடம் கோரிக்கை விடுத்தனர். இதனைத் தொடர்ந்து திருச்சிற்றம்பலம் ஊராட்சி மன்ற தலைவர் வெங்கடேசன் நேரில் சென்று அப்பகுதியை ஆய்வு மேற்கொண்டார். அப்போது பொதுமக்களை சந்தித்து அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளை கேட்டறிந்தார். பின்னர் மக்களின் கோரிக்கைகளை பரிசீலித்து சாலை மற்றும் குடிநீர் வசதிகள் தொடர்பாக சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகள் மூலம் விரைவாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பொதுமக்களிடம் உறுதியளித்தார். இந்த ஆய்வின் போது ஊராட்சி பிரதிநிதிகள் மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் உடனிருந்தனர். மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள். புதுச்சேரியில் விரைவில் காங்கிரஸ் தாவேக கூட்டணி அமையும். தமிழக அமைச்சர் விஸ்வநாதன் பேட்டி. புதுச்சேரியில் தீப்பற்றி எரிந்த மதுபான கடை கொட்டகை, அலறி அடித்துக் கொண்டு ஓடிய குடிமகன்கள். தொடங்கியது PPL 20 ஓவர் கிரிக்கெட் போட்டித் தொடர். முதல் போட்டியில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணி அபார வெற்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆஸ்கார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.